எல்லாருக்கும் வணக்கங்க. குட்டிங்களுக்கு சாப்பாடு ஆற வச்சுருக்கேன் காலையில். பாருங்கள், எல்லாமே இதில் இருக்குது சாப்பாடு. இங்கே முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சரிசி சாதம் பாருங்கள். இது ரேஷன் அரிசி தான், பச்சரிசி வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். இதில் முட்டை போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் விட்டு போட்டால் சாப்பிட்டுக்குவாங்க. இது பிடிக்கும், நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி தோசை மாவில் முட்டை கலந்து முட்டை தோசை செஞ்சு போட்டாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு நேரம் கடையில் பிஸ்கட் பண்ணேன், ஏன்னா டைம் இல்லாதப்ப. இதுதான் வயிறு ரொம்ப அவங்களுக்கு வயிறார சாப்பிட்ணுன்னா சாப்பாடு தான் போடணும். பிஸ்கட் பண்ணி எது போட்டாலும் அவங்களுக்கு வயிறு ரொம்பாது. அதனால் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் குழம்புல குட்டியிலேருந்து குழம்புல பழக்கிட்டால் குழம்புலேயே சாப்பிடுவாங்க. எந்த குழம்புனாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கிடலாம். நாம் பழக்கிறது தான். இல்லைன்னா தயிர், பால், மோர் ஏதோ ஒன்று கலந்து போட்டால் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. டேஸ்ட்டுக்காக முட்டை போடுறது, சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு அங்கங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டால் அவங்க ஏதோ அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இது நமக்கு செலவெல்லாம் அதிகமாக இல்லை. நீங்கள் வெறும் இந்த ரேஷன் அரிசி சாப்பாடை செஞ்சு குழம்பு ஊற்றி கூட போடுங்க. குழம்பு சாப்பிட்றதுங்க சாப்பிடும். இல்லைன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா பால் பாக்கெட்டை வாங்கி கலந்து போட்டிங்கன்னா ஒரு 10 ஜீவனுக்கு வைக்கலாம் சாப்பாடு ஒரு வேளைக்கு. தயவு செஞ்சு செய்யுங்க.